ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்றதுக்கு முன்னாடி, இப்போ நம்ம இன்ஸ்டியூட்ல பார்த்தோன்னா எஸ்ஐ, பிசி மற்றும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் அண்ட் ஆல்சோ டெஸ்ட் பேச்சஸ்மே அவைலபிளாக இருக்குது. சரியா? ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ வரக்கூடிய கால்ஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்க. ஸோ உங்கள் வேலையை பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இது இருக்கும். சரியா? ஸோ நம்ம இன்ஸ்டியூட்ல பார்த்தோன்னாக்க டிஎன்பிஎஸ்சிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மற்றும் டெஸ்ட் பேட்ச் ரெண்டும் சேர்த்து ஜஸ்ட் 1000 ரூபீஸ்லேயே தான் போயிட்டு இருக்குது. சரியா? 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு கிடைக்கும், ப்ளஸ் ஆன்லைன் கிளாஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரியா? ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஆன்லைன் கிளாஸ் மட்டும் இல்லை, டெஸ்ட் பேட்ச் மட்டும் தனியாக வேணும் அப்படின்னு நினச்சின்னா 500 ரூபாய் நீங்கள் பே பண்ணால் போதுமானது. ஸோ நீங்கள் எந்த நம்பருக்கு பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 81222997 ஸோ எந்த நம்பருக்கு பே பண்ணால் போதுமானது. அதே மாதிரி எஸ்ஐக்கான டெஸ்ட் பேட்சும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பிசிக்கான டெஸ்ட் பேட்சஸ்மே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஏதோ ஒரு டெஸ்ட் பேட்சை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அமௌண்ட் பெரிய அமௌண்ட் கிடையாது. ஸோ ஏதோ ஒரு வாழ்க்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடிய ஒரு காணிக்கை என்ன பண்ணுங்க, இந்த அமௌண்ட்டை வைங்க. ஸோ நிறைய பேர் கொடுப்பாங்களே குரு தட்சணை அந்த மாதிரி போயிருப்பாங்க. சாமி கிட்ட போனால் 1000 தட்டில் போடுவது வந்து பார்த்தீங்கன்னா தட்சணை அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை நீ கற்றுக்க போற, நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போக போற அப்படின்றது ஒரு அடித்தளமாக என்ன பண்ணிடுங்க. இந்த 500 ரூபாவோ ஒரு 1000 ரூபாவோ பெரிய அமௌண்ட் கிடையாது. இன்றைய காலகட்டத்தில் இந்த 500 ரூபாய் 1000 ரூபான்றது சாதாரண ஒரு விஷயமா மாறிடுச்சு. ஸோ இந்த அமௌண்ட்டை பே பண்ணிட்டு இதுக்கான கண்டிப்பான பலன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரியா? ஓகே. ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லும்போது எஸ்ஐல இருந்து பார்த்தோன்னா எஸ்ஐ டபுள் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்குது. ஸோ இந்த எஸ்ஐ டபுள் ஸ்டார் டெஸ்ட்டை தான் வந்து டெய்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு கேள்வி நம்பர் 6 கொஸ்டின் நம்பர் 6ல இருக்கிற ஒரு டாப் 25 கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஸோ அடுத்த 25 கொஸ்டின்ஸை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சரியா? ஜிகே தனியா நம்ம அந்த மாதிரி பார்ட் தான் பார்த்துட்டு வரோம். ஸோ ஜிகேல இருக்கிற ஃபர்ஸ்ட் 25 கொஸ்டின்ஸை இன்னைக்கான வீடியோவில் பார்க்கலாம். சரியா? ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் முடிச்சுட்டு ஸோ எத்தனை கொஸ்டின் சரியாக ஆன்சர் போட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணி விடுங்க. ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்றதையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விட்டுப்பாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 1 பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும், பேச்சு மொழின்னா சொல்றாங்க, பேச்சு மொழியில ஆமா எல்லாம் உலக வழக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து எழுத்து மொழி என்ன சொல்றாங்கனாக்க செய்யுள் வழக்கு, எழுதுனா அது வந்து செய்யுள் வடிவு என்றும், இப்போ வந்து பார்த்தோன்னா பேச்சு என்பது வந்து பார்த்தோன்னா உலக வழக்கம் என்றும் குறிப்பிட்டவர் யார் அப்படி சொன்னது யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை ஆப்ஷன் சி, தொல்காப்பியர். நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ தமிழில் கிடைக்கப்பட்ட தொன்மையான இலக்கண நூல். சரியா? இலக்கியம் கிடையாது, இலக்கண நூல் அப்படின்னு குறிப்பிடும்போது தொல்காப்பியம். தொல்காப்பியத்தை எழுதியவர் தான் தொல்காப்பியர், அவர் தான் குறிப்பிடுறாரு. ஸோ பேச்சு மொழி உலக வழக்கு என்றும் எழுத்து மொழி செய்யுள் வழக்கம் என்றும் கூறுகிறார். சரிங்களா? அடுத்து போலாம். கொஸ்டின் நம்பர் 2 பந்தர். ஸோ இது என்ன கான்செப்ட்னா இது எல்லாமே போலி. போலி அப்படின்னாக்கா இது ஒரு தப்புன்னு அர்த்தம். போலினா தவறான விஷயம் அர்த்தம். ஏமாத்திட்டாங்க அப்படின்னாக்கா இதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணி டூப்ளிகேட்டை வச்சுட்டாங்கன்றதான் போலி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஆக்சுவலா பந்தல் அப்படின்னு வந்துடணும். அப்ப கடைசி எழுத்து போலியா இருக்கிறதால இது வந்து கடைப்போலி. கடைசி எழுத்தால கடைப்போலி. 1க்கு நேரம் 4. எல்லா ஆன்சருமே அது 4ன்னு தான் முடியுது. அடுத்த ஆன்சர் பார்க்கலாம். மஞ்சு அப்படிங்கிறத மைஞ்சு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஸோ முதல் லெட்டர் போலியா இருக்கிறதால இது முதற் போலி அப்படின்னுவாங்க. ஸோ 4-2. அடுத்து 4-2 சொல்லும் போதே ஆள் முடிஞ்சிச்சு. ஸோ ஆப்ஷன் ஏ 4T13 இஸ் ரைட் ஆன்சர். 5 அப்படின்றது ஆக்சுவலா 5 அப்படின்னு வந்துடணும். தவறு, முதல் போலி, இடைப்போலி, இந்து பல இஞ்சுவது அதுவும் தவறு, தூகு பல சூவது அதுவுமே தவறு. ஸோ அப்ப எல்லாமே தவறுன்றதால இது முற்றுப்போலி. முற்றிலுமே தவறாகத்தால இது முற்றுப்போலி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து அரையர். அரையர் அப்படின்னு சொல்லும் போது இடைப்போலி. அரையன் அப்படின்னு வந்துடணும். இடை. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இது அடை, அலை, அரை, இந்த அறை வந்துடணும்ல. ஸோ அது மாதிரி அரையர் வரதால இது இடை எழுத்து தவறாகத்தால இது இடைப்போலி என்று அழைக்கப்படுகிறது. ஸோ ஆன்சர் பார்த்தோன்னா 4-2-1-3 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 3 சுதந்திரம் என்பது எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீருவேன் என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லும்போது பால கங்காதர திலகர். பால கங்காதர திலகர். ஸோ இவங்க வந்து என்ன குறிப்பிடணும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரலா இவங்க எப்படி குறிப்பிடணும்னு பார்த்தீங்கன்னாக்க தேசிய தீவிரவாதிகள். தேசிய தீவிரவாதிகள் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா மிதவாதிகள் தீவிரவாதிகள் 2ஆ டிவைட் பண்ணியிருப்பாங்க. அதுல இவங்க குரூப் பார்த்தோன்னா தீவிரவாதிகள். ஸோ தீவிர தேசியவாதிகள் அல்லது தேசிய தீவிரவாதிகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? தீவிரவாதிகள் அப்படின்னு அழைக்கப்படுவது யார் கொடுப்பாங்க? லால் பால் பால். லால் பால் லால் அப்படின்னு போயிருப்பாங்க. லாலா லஜபதி ராய். லால் சொல்லும்போது லாலா லஜபதி ராய் அப்படின்னு போயிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா பால் அப்படின்னு கொடுக்கும்போது பால கங்காதர திலகர். லால் பால் பால் சொல்லும்போது பிபின் சந்திரபால். இன்னொரு பால் அப்படின்னு கொடுக்கும்போது பால கங்காதர திலகர். அப்ப லால் பால் பால், லால் பால் பால், லால் பால்
பால் அப்படின்னு கொடுப்பாங்க. லாலா லஜபதி ராய், பிபின் சந்திரபால், பால கங்காதர திலகர். ஸோ இவங்க 3 பேரும் இருப்பாங்க தீவிரவாதிகளை குறிப்பிடுப்பாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, சுதந்திரம் என்பது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வோம் அப்படின்னு கூறியது யாருன்னு பார்த்தோம்னா பால கங்காதர திலகர் கூறியிருப்பாரு. நெக்ஸ்ட் ஸோ அதே மாதிரி சுதேசி இயக்கத்தின் போது முக்கிய நபராக கருதப்பட்டதான் பார்த்தோன்னா வ.உ. சிதம்பரனார். சுதேசி இயக்கம் ஸோ 1906 என்ன பண்ணிருப்பாங்க, 1905 to 6, 1905 to 6 இருப்பாங்க சுதேசி இயக்கத்தை கொண்டு வராங்க. சுதேசி இயக்கம் சொல்லும்போது அந்நிய பொருட்களை வாங்கக்கூடாது, இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட இந்திய ப்ராடக்ட் மட்டுமே வாங்கணும், இந்தியர்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் சொல்லி என்ன பண்றாங்க, சுதேசி இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் என்ன பண்றாரு இவரு 1906 பார்த்தீங்கன்னாக்கா சுதேசி நாவாய் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் சரி என்ன பண்றாரு, கப்பலை வாங்கி ஓட்டிய நபர் தான் பார்த்தோன்னா கப்பல் ஒட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் போயிருப்பாங்க. இப்போ பாரதியார் அப்படின்னு கொடுக்கும்போது தன்னுடைய எழுத்துக்கள் மூலம், தன்னுடைய கவிதைகள் மூலம் மக்களிடையே பார்த்தோன்னா ஏதாவது சுதந்திர வேள்வி தீயை வித்திட்டவர் அப்படின்னு குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னாக்கா பாரதியார் அவர்களை குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா, அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 4. முத்துராமலிங்க தேவர் பேச்சு, முத்துலிங்க ராமனுடைய பேச்சு உள்ளத்திலிருந்து வெளியிடுறது. எங்கிருந்து வருதான், உள்ளத்திலிருந்து வெளியிடுறது. வெறும் உதட்டுல மட்டும் வரல, உள்ளத்திலிருந்து வெளியிடுறது, உதட்டிலிருந்து அல்ல என்று கூறியவர் யார் அப்படின்னு கொடுக்கும்போது ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் சி, ராஜகோபால் ஆச்சாரியர் என்று அழைக்கப்படுகிற ராஜாஜி. ராஜகோபால் ஆச்சாரியர் என்று அழைக்கப்படுகின்ற ராஜாஜி இவர் பார்த்தா இருப்பாங்க ஸோ இந்தியாவில் பார்த்தோன்னா ஒரு முக்கியமான நபராக கருதி இருப்பாங்க. அதாவது ஆங்கிலேய அமைச்சரவை இருந்தாங்கல்ல, அவங்க காலகட்டத்தில் இந்த கவர்னர் ஜெனரல் பதவி வகித்த ஒரே தமிழர், கவர்னர் ஜெனரல் பதவி வகித்த ஒரே இந்தியர் அப்படின்னு கூட சொல்லலாம். யாருன்னு பார்த்தோன்னா ராஜாஜி மட்டும் தான் அந்த பதவியை வகிச்சிருப்பாரு. அதே மாதிரி 1937 to 39, 1937 to 39 இருப்பாங்க மதராச மாகாணத்தின் சிஎம்ஆ இருந்திருப்பார். மதராச மாகாணத்தின் சிஎம்ஆ இருந்திருப்பாங்க. அதே மாதிரி பொது தேர்தலுக்கு அப்புறம் 1952 to 54 ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடுன்னு பேர் மாற்றம் செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்பவுமே அது மதராச மாகாணம் தான் இருந்திருக்கும். மெட்ராஸ் பிரசிடென்ட் முதல் பொது தேர்தலுக்கு அப்புறம் வந்ததுல சிஎம்ஆர் 2 வருஷம் அவர் தான் இருந்திருப்பாரு. இது மட்டும் இல்லாம வட்ட மேசை மாநாடு ஏற்படும் போது அதே மாதிரி பார்த்தோன்னா உப்பு சத்தியாகிரம் 1930 உப்பு சத்தியாகிரக போர் ஏற்படுது. அந்த உப்பு சத்தியாகிரக போர்ல பார்த்தோன்னா தமிழ்நாட்டு சார்பா திருச்சி டு வேதாரண்யம் யாரோட தலைமையில் ஏற்படுன்னு பார்த்தோன்னா ராஜாஜி தலைமையில தான் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி முதலில் 1954 இந்தியாவில் என்ன பண்ணாங்க, இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது, பாரத ரத்னா விருது கொடுக்குறாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது ஷார்ட்கட் சொல்லும்போது ட்ரிபிள்-ஆர், ஷார்ட்கட் நம்ம ட்ரிபிள்-ஆர் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. ஏன்னா இப்போ லாஸ்டா பார்த்தோன்னா 2023 பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்-ஆர் படத்துல நாட்டு அப்படின்ற பாடலுக்கும் ஸோ அந்த இசையமைப்பாளர் பார்த்தோன்னா கீரவாணிக்கு என்ன பண்ணிருப்பாங்க, பாடலாசிரியருக்கும் மற்றும் இசையமைப்பாளர் கீரவாணிக்கும் பார்த்தோன்னா ஆஸ்கார் அவார்டு கொடுத்துருப்பாங்க. இது ட்ரிபிள்-ஆர் படம் போன வருஷம். ஸோ இந்த ட்ரிபிள்-ஆர் அப்படின்னு நம்ம குறிப்பிடும் போது என்ன கான்செப்ட்னா சுதந்திர இந்தியாவின் முதல் பாரத ரத்னா விருது யார் கொடுத்துருப்பாங்கன்னா ட்ரிபிள்-ஆர் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 நபர்களுமே தமிழகத்தை சார்ந்த நபர்கள் தான் 1954 வழங்கியிருப்பாங்க. அதுல ஒரு நபரா இருந்தாக்க ராஜாஜி, ஒரு நபரு ராஜாஜி ராஜகோபால் ஆச்சாரியார். இன்னொரு ஆர் அப்படின்னு எடுக்கும்போது இந்தியாவில் இயற்பியலுக்கான முதல் நோபல் பரிசை வாங்கி தந்த சர் சி.வி. ராமன் அவர்களுக்கு கொடுத்திருப்பாங்க. இன்னொரு இந்த ஆறு கொடுக்கும்போது சுதந்திர இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவராகவும் இந்தியாவின் 2வது குடியரசுத் தலைவராகவும் அவருடைய பிறந்த நாளை ஆசிரியர் தினமாகவும் கொண்டாடுவாங்க. அந்த நபர் யார் அப்படின்றத ஸோ நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணி விட்டுருங்க. சரியா, அவருடைய பிறந்த நாள் தான் இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. அவருடைய பிறந்த நாள் செப்டம்பர் 5. சரிங்களா, ஓகே. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணி விட்டுருங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 5. பாஞ்சை வளம் யார் தொடுத்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? பாஞ்சை வளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா யாருடைய நூல்ல இருந்து எடுக்கப்பட்டதுன்னு கேட்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வானமாமலை. பாஞ்சை வளம் என்றது யார் தொடுத்த நூல்னா வானமாமலை தொடுத்த நூலிலிருந்து பார்த்தீங்கன்னா எடுக்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 6. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல். அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று பாடியவர் யார் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோன்னா ஸோ இந்த கூற்றுக்கு சொந்தக்காரர் ஔவையார் அவர்கள். ஏன் இதை சொல்லுவாருன்னு பார்த்தோன்னா தமிழன் அறிவியலுக்கு முன்னோடின்றது இதே தெரியும். அணுவை துளைத்து அப்படின்ற கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல். குறுக திரித்த குரல் தான் எதுன்னு பார்த்தோன்னா இந்த திருக்குறளே அப்படின்றாங்க. அப்ப அணுவை துளைத்து அப்படின்றது 1939 தான் என்ன பண்ணுவாங்க, ஜெர்மனி அறிவியலர்கள் ஆட்டோஷன் மற்றும் ஸ்ட்ராஸ்மன் இவங்க 2 பேர் தான் என்ன பண்றாங்க,
அணுவை பிளக்க முடியறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஆனா ஔவையார் என்ன பண்றாங்க, அப்பவே கண்டுபிடிச்சு குறிப்பிடுறாங்க. 7 கடலை புகட்டி 7 கடலை புகட்டி குறுக திரித்த குரல். குறுக திரித்த குரல் தான் எதுன்னு சொல்லும்போது நம்ம திருக்குறளை பத்தி பார்த்தீங்கன்னா பெருமைப்படுத்தி இருப்பாங்க. ஸோ அந்த பெருமைக்குரிய நபர்னு சொல்லும்போது ஔவையார் அவர்கள் திருக்குறளை பெருமையாக பாடியுள்ளனர். சரிங்களா? அடுத்து போலாம். கொஸ்டின் நம்பர் 7. சரியான கூற்றை தேர்ந்தெடு. சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1. அவகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராது. அவகாரம் என்ன பண்ணாது, சொல்லோட இடையிலும் இறுதியிலும் வராது. இந்த கூற்று கரெக்ட். இந்த கூற்று சரி. நெக்ஸ்ட், சொல்லின் முதலில் வந்தால் 2 மாத்திரை அளவை பெறும். தனித்து வந்தால் 2 மாத்திரையும், சொல்லின் முதலில் வந்தால் 1 மாத்திரை தான் பெறும். அப்ப இது தவறு. இது தவறு. நெக்ஸ்ட், சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வந்தால் பெரும் மாத்திரை அளவு 1 கொடுத்துக்கிறாங்க. சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வந்தா எவ்வளவு மாத்திரம்னா 1.5 மாத்திரை கிடையாது, 1 மாத்திரை அளவு தான் பெறும். 1 மாத்திரை அளவு தான் பெறும். தனித்து நின்றால் 2 மாத்திரை அளவும், சொல்லின் முதலில் வரும்போது 1 மாத்திரை அளவும், இடையிலும் இறுதியிலும் வரும்போது 1 மாத்திரை அளவும் பெற்று வரும். வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு 1. இது கரெக்ட். ஏன்னா வேட்கை எங்குது, சொல்லின் இறுதியில் இருக்குது, அது பெரும் மாத்திரை அளவு 1. அப்ப இந்த கூற்று சைடு. ஸோ அப்ப ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் சி, கூற்று 1, 4 சரி. கூற்று 1 மற்றும் 4 சரி. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 8. ஜாதவ் பயங்கருக்கு இந்திய வனமகன் பட்டம். ஜாதவ் பயங்கருக்கு இந்திய வனமகன் பட்டம் எந்த பல்கலைக்கழகத்தால் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது ஆப்ஷன் பி, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி, JNU அட் டெல்லி. டெல்லியில இருப்பாங்க. இந்த யூனிவர்சிட்டி தான் பார்த்தோன்னா உங்களுக்கு இந்திய வனமகன்ற பட்டத்தை கொடுத்துருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 9. கொல்லிப்பாவை என்னும் இதழை நடத்தியவர் யார்? கொல்லிப்பாவை என்னும் இதழை நடத்தியவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை ஆப்ஷன் டி, ராஜா மார்த்தாண்டம். ஆப்ஷன் பி, ராஜா மார்த்தாண்டம் என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 10. சரியானதை தேர்ந்தெடு. சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஜேர்னலிசம் அப்படின்னு கொடுத்தா பருவ இதழ் கிடையாது. பருவ இதழ் என்ன இருப்பாங்க, மேகசைன் அப்படின்னு போயிருப்பாங்க. நெக்ஸ்ட் மேகசைன் அப்படின்னா இதழில் கிடையாது. ஸோ இங்க பேலட் அப்படின்றது கதை பாடல். பேலட் என்பது கதை பாடல். ஸோ இப்போ பார்த்தோன்னா ஒரு பாட்டு எடுத்துன்னு பிரச்சனை இருப்பாங்க. எது பார்த்தோன்னாக்கா லிரிக்ஸ் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க, லிரிக்கல் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க, சானட் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க, சானட். அடுத்து பார்த்தீங்கன்னா எபிக், அடுத்து எபிக் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க, அடுத்து பேலட் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா லிரிக்கல், சானட்டு, எபிக்கு, பேலடு, ஓடு, ஸோ இந்த மாதிரி இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னாக்கா இப்போ பாடல்கள் என்ன பண்ணிருப்பாங்க, டிவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ பேலட் அப்படின்றது கதை பாடல், பேலட்ன்றது கதை பாடலை குறிப்பிட்டிருப்பாங்க. சரியா? ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தோன்னா பேலட் இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 11. தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும், தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னாக்கா நாடக எழுத்தாளராகவும் புகழ் பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லும்போது உடுமலை நாராயணகவி. உடுமலை நாராயணகவி அவர்கள் தான் இருப்பாங்க சிறப்பு வாய்ந்த ஒரு நபரா இருந்திருப்பாரு. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 12. சுரதா இயற்றாத நூல் எது? சுரதா இயற்றாத நூல் எது அப்படின்னு கேட்கிறாங்க. தேன்மழை அவர்தான், அணி நிழல் காடு அவர்தான், துறைமுகம் அவர்தான், கொங்குத்தேர் வாழ்க்கை கிடையாது, கொங்குதோர் வாழ்க்கை அப்படின்னு போயிருப்பாங்க. இது கொங்குத்தோர் வாழ்க்கை, கொங்குத்தேர் வாழ்க்கை தான் அது. கொங்குத்தோர் வாழ்க்கை என்பது சுரதா இயற்றாத நூல். அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 13. பூமியானது அண்டத்தின் மையத்திலிருந்து, பூமியானது அண்டத்தின் மையத்திலிருந்து எத்தனாயிரம் ஒளியாண்டு தொலைவில் உள்ளது? எத்தனாயிரம் ஒளியாண்டு தொலைவில் காணப்படுறது அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை ஆப்ஷன் பி, 25,000 ஒளியாண்டு. 25,000 ஒளியாண்டு தொலைவில் காணப்படுகிறது அப்படின்னு எடுத்தலாம். 25,000 ஒளியாண்டு தொலைவில் காணப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் போலாம். ஸோ இப்போ இந்த 1.4966 ஒளியாண்டு சொல்லும் போது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையான சராசரி தொலைவு கிலோமீட்டர்ல கொடுக்கும்போது இது கொடுக்கும் 1.496 into 10^11 மீட்டர் அப்படின்னு போயிருப்பாங்க. சரியா? அடுத்து ஒரு நாட்டிக்கல் மைல், ஒரு நாட்டிக்கல் மைல் என்பது எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 1.852 கிலோமீட்டர். 1.852 கிலோமீட்டர் தான் நாட்டிக்கல் மைல். ஒரு மைல் அப்படின்னு கொடுத்தனாக்கா சாதாரண மைல்னா 1.609 கிலோமீட்டர். இது பார்த்தோன்னாக்கா ஒரு மைலோட அலகு. இப்போ நாட்டிக்கல் மைல்னா 1.852 கிலோமீட்டர்னு கொடுத்துருப்பாங்க. இந்த நாட்டிக்கல் மைல் எதுக்கு பயன்படுதுன்னு சொல்லும்போது விமானங்கள் ஸோ பறக்குதுல்ல, அதோட தொலைவு கண்டறியும், அதோடைய வேகத்தை கண்டறியும், பிளஸ் அதோட தொலைவு. அதுக்கப்புறமா கடல் பயணம் செய்யல, அந்த கடலில் பயன்படும் போது அதோடைய தொலைவு கண்டறியும் பயன்படுத்தக்கூடிய அளவு தான் நாட்டிக்கல் மைல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? தொலைவினை கண்டறிய நாட்டிக்கல் மைல், வேகத்தை கண்டறிய நாட் என்ற அலகு பயன்படுத்தப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 15. திருவேலங்காடு செப்போடு யாருடையது? திருவேலங்காடு
செப்பேடுகள் யாருடையது அப்படின்னு கேட்கிறாங்க. திருவாலங்காடு செப்பேடு சொல்லும்போது ஆப்ஷன் ஏ முதலாம் ராஜேந்திர சோழனுடையது. முதலாம் ராஜேந்திர சோழனானது. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 16. அவுரங்கசீப்பின் அவைக்கள வரலாற்று அறிஞர் யார்? அவுரங்கசீப்பின் அவைக்கள வரலாற்று அறிஞர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் சரியான விடை ஆப்ஷன் பி காஃபிகன். ஆப்ஷன் பி காஃபிகன் இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 17. இந்துக்களும் இஸ்லாமியரும் கடவுளை வெவ்வேறு பெயர்களில் அழைத்தாலும் இருப்பது ஒரே ஒரு கடவுள். இருப்பது ஒரே ஒரு கடவுள் மட்டுமே என கூறியவர் யார் அப்படின்னு சொல்லும்போது ஸோ ஆப்ஷன் ஏ ஹரிதாசர். ஆப்ஷன் ஏ ஹரிதாசர் இஸ் ரைட் ஆன்சர். இவர் தான் என்ன பண்றாரு? இந்துக்களும் முஸ்லிம்களும் வெவ்வேறு பெயர்களில் கடவுள் அழைத்தாலும் இருப்பது எல்லாமே ஒரே கடவுள் தான். சும்மா சொல்லுவாங்கல்ல, அறியும் சிவனும் ஒண்ணு, அறியாத வாயில் மண்ணு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? இப்ப இந்துவா இருந்தாலும் சரி, ஒரு முஸ்லீமா இருந்தாலும் சரி, ஒரு கிறிஸ்டினா இருந்தாலும் சரி, எந்த மதத்தை ஃபாலோ பண்ணாலும் சரி, கடவுள் என்பது ஒன்றுதான். அது நம்பிக்கை. உன் மனதில் வைத்துமே போற்றக்கூடிய ஒரு உன்னதமான செயல் தான் கடவுள். உன்னை தாண்டி ஏதோ ஒரு சக்தி உன்னை இயக்கிறது என்று நினைச்சேன்னா அந்த சக்தி பேர் தான் கடவுள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எல்லாருமே பிலீவ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து போலாம். கொஸ்டின் நம்பர் 18. சரியான இணையை தேர்ந்தெடுக்கும். சரியான இணையை தேர்ந்தெடுக்கும் ஆண்டாள் அப்படின்னு சொல்லும்போது ஸ்ரீவெல்லிபுத்தூர். ஆண்டாள் திருக்கோயில் சொல்லும்போது ஸ்ரீவெல்லிபுத்தூர் இஸ் ரைட் ஆன்சர். ஆண்டாள் திருவல்லிபுத்தூர் இதான் அது சரியான இணையா காணப்படுறது. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 19. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கும். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். குடைவரை கொட்டாய கட்டடக்கலை குடைவரை கட்டடக்கலைக்கு முன்னோடியாக திகழ்ந்தவன் சொல்லும்போது பல்லவர்கள் அரசல்ல மகேந்திரவர்மன் என்பது சரியான. மகேந்திரவர்மன் இஸ் ரைட் ஆன்சர். மண்டகப்பட்டுள்ள குடைவரை கோவில். மண்டகப்பட்டில் உள்ள குடைவரை கோவில் அவர் உருவாக்கிய முதல் குடைவரை கோயிலாகும். ஸோ இதுவும் கரெக்ட். ரெண்டுமே சரி. ஸோ ஆப்ஷன் சி 1 and 2 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 20. மாமல்லபுரத்தில் உள்ள நினைவு சின்னங்களும் கோவில்களும் யுனெஸ்கோவால் எப்போது அங்கீகரிக்கப்பட்டது? யுனெஸ்கோன்னு சொல்லும்போது ஆப்ஷன் டி 1984. 1984 ஆண்டு என்ன பண்றாங்க? அந்த சின்னங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னங்களே அங்கீகரிக்கும் அமைப்பு யுனெஸ்கோ. அந்த யுனெஸ்கோ என்ன பண்றாங்க? 1984ல இந்த பஞ்ச பாண்டவ ரதங்கள், ஸோ மாமல்லபுரத்தோட நினைவு சின்னங்களும் கோயில்களும் என்ன பண்றாங்க? அண்டர்டேக் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் 21. ராஜஸ்தானி பாணியில் ஓவியங்கள் யாருடைய காலத்தில் தோற்றம் பெற்றவை? ராஜஸ்தானி பாணியில் வந்து கோவில் வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய பாணியில் வந்து டெவலப் பண்றாங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் சரியான விடை ரஜபுத்திரர்கள். அதாவது ராஜபுத்திரர்கள் அப்படின்னு போயிருப்பாங்க. இந்த ராஜபுத்திர காலத்துல என்ன பண்றாங்க? ராஜஸ்தானி பாணி. ராஜ இங்கேயும் ஆன்சர் ராஜ. ரஜபுத்திரர்கள் ராஜஸ்தானி பாணியில் ஓவியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்றாங்க. சரியா? ஸோ இதுதான் பார்த்தோன்னா இப்போ ராஜஸ்தான் எடுக்கும்போது இப்போ சீன பெருஞ்சுவர் காணப்படும் இடம் சொல்லும்போது இருப்பாங்க சீன ஸ்ரீ சிவாங்டி வந்து கட்டியிருப்பாரு. இது வந்து பார்த்தோன்னா இவர் வந்து பார்த்தோன்னா இயற்கையின் புதல்வன், சொர்க்கத்தின் புதல்வன் அப்படின்னு அழைக்கிறாங்க. அதே மாதிரி இந்தியாவில் வந்து பார்த்தோன்னாக்கா பெருஞ்சுவர் காணப்படுகின்ற மாநிலம், இந்தியாவின் பெருஞ்சுவர் காணப்படுகின்ற மாநிலம் சொல்லும்போது ராஜஸ்தான் தான் குறிப்பிட்டிருப்பாங்க. ராஜஸ்தான்ல கட்டப்பட்ட கோட்டைகள் தான் ஒரு சான்றுகளாக விளங்குகிறது. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 22. சிருஷ்டி அமைப்பை இந்தியாவில் பிரபலமாக்கியவர் யார்? சிருஷ்டி அமைப்பை இந்தியாவில் பிரபலமாக சொல்லும்போது மொய்னுதீன் சிருஷ்டி அவர் தான் என்ன பண்றாரு? சிருஷ்டி அமைப்பை இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்றாரு. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் 23. வேள்விக்கு செப்பேடுகளின் கொடையாளி என அழைக்கப்பட்டவர் யார்? வேள்விக்கு செப்பேடுகளின் கொடையாளி என்று அழைக்கப்பட்டவர் யார் சொல்லும்போது வரகுண பாண்டியன். இந்த கொஸ்டின் சரியான விடை ஆப்ஷன் சி வரகுண பாண்டியன் இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் 24. 40 மார் என்று அழைக்கப்பட்ட துருக்கிய பிரபுகள் கொண்ட குழுவை 40 கொண்ட துருக்கல் குழுவில் கொண்ட ஒழித்தவர் யார்? ஒழித்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. கொண்டு வந்தவர் அப்படின்னு சொல்லும்போது யார் கொண்டு வந்திருப்பான்னு பார்த்தோன்னாக்கா இதுல இல்ல ஆன்சர் கிடையாது. ஸோ ஒழித்தவர் அப்படின்னு சொல்லும்போது கியாசுதீன் பால்பன். ஒழித்தவர் வந்து கியாசுதீன் பால்பன். கொண்டு வந்தவர்னு சொல்லும்போது அடிமைகளின் அடிமை என்று அழைக்கப்பட்டவர் யாரோ அவர் தான் கண்டுபிடிச்சாரு. ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் தெரிஞ்சா பாருங்க. இன்னொரு குழுவும் நான் கொடுக்குறேன் அவரை பத்தி. இவர் தான் என்ன பண்ணிருப்பாரு? குதுப் மினார் கட்டிடத்தை கட்டி முடித்தவர். குதுப் மினாரை கட்டி முடித்தவரும் அவர் தான். அடிக்கட்டு நாட்டியவன் சொல்லும்போது குதுப் மினார் வந்து பார்த்தோன்னா அடிக்கல் நாட்டது குத்புதீன் ஐபக் 1206 to 1210 வரை ஆட்சி பண்ணியிருப்பாரு. 1210க்கு அப்புறமும் ஸோ யார் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க? அடிமை வம்சம் அப்படின்னு போயிருப்பாங்க. டெல்லி சுல்தான்கள் வந்து பார்த்தோன்னாக்கா ரெண்டாவது பார்த்தோன்னாக்கா தன்னை முதல் சுல்தானாக மாமுலுக் வம்சத்தை தொடங்கி வைக்கும்போது குத்புதீன் ஐபக் அவர் இறப்புக்கு பிறகு அவரை தொடர்ந்து பார்த்தோன்னா அவருடைய போர் தளபதியா இருந்த இவர் என்ன பண்ணியிருப்பாரு? ஸோ ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா அரியணை ஏறி இருப்பாரு. அந்த நபர் யார் அப்படின்றத குறிப்பிடுங்க. ஸோ 40 மார் என்று அழைக்கப்பட்ட குழுவை வந்து உருவாக்கியவர் யார்? 40 மார் குழுவை
உருவாக்கியவர் யார் அப்படின்ற சகலகான்கள், இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சகலகான்கள் அப்படின்னு அழைப்பாங்க. சகல்கான் என்ற குழுவை உருவாக்கியவர் யார்? ஸோ நிறைய குழு கொடுத்தாச்சு, சகல்கான்களும் கொடுத்தாச்சு, அடிமை அப்படின்னு சொல்லுவாங்க அவரை. ஏன்னா அடிமை அப்படின்னு கொடுக்கும்போது புத்பதி தேவி அவருடைய அடிமை தான், அடிமைன்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 எழுத்து கொண்ட லெட்டர், அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா 5 எழுத்து கொண்ட லெட்டர். ஸோ யாருன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணி விடு, பார்க்கலாம். ஸோ எத்தனை பேர் சரியா சொல்றானு. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் 25. இந்தியாவில் பாரசீக கட்டிடத்தை முதல் முறையாக அறிமுகப்படுத்தியவர் யார்? இங்க பாரசீக கட்டிடம் சொல்லும்போது ஆப்ஷன் பி பாபர் இஸ் ரைட் ஆன்சர். பாரசீக கட்டிடம் சொல்லும்போது பாபர் என்பது சரியான விடை. இங்க வந்து ஹுமாயூன் இருக்காங்க, ஜஹாங்கீர் இருக்காரு, ஸோ அக்பர் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் கிடையாது. ஹுமாயூன் சொல்லி என்ன பண்ணிருப்பாங்க, ஸோ எல்லாமே பார்த்தா சிறப்பான நபர்களாக தான் இருந்திருப்பாங்க. இப்போ வந்து ஷெர்ஷா சூரியை தோற்கடித்து ஹுமாயூன் என்ன பண்ணிருப்பாங்க, ஷெர்ஷா சூரியை தோற்கடித்து இந்தியாவில் வந்து இருப்பாங்க 170 எடை கொண்ட வெள்ளி நாணயத்தை வெளியிட்டிருப்பாரு. ஸோ ஜஹாங்கீர் சொல்லும் அந்த கோட்டைகள் ஜஹாங்கீர் போது கோட்டைகள் கட்டியிருப்பாங்க. இவர் வந்து உலகத்தின் அரசர் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர் கொடுத்திருப்பாங்க. உலகத்தின் அரசன் அப்படின்னு கொடுக்கும்போது ஷாஜகான். அரசன் சொல்லும் போது ஷாஜகான் போயிருப்பாங்க. அரசர் அப்படின்னு அழைக்கப்படுவது ஜஹாங்கீர் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. சரியா? ஸோ எல்லாருமே பார்த்தோன்னா சிறந்த ஒரு ஆட்சி முறை தான் கொண்டு வந்திருப்பாங்க. மன்சாப்தாரி முறை அறிமுகப்படுத்துன்னு சொல்லும்போது அக்பர்கள் வந்து கொடுத்திருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா அதே மாதிரி இந்துக்கள் மீது வரிக்கப்பட்ட ஜிஸ்யா வரியை நீக்கியவர்னு சொல்லும் போது யாருன்னு பார்த்தோன்னாக்க அக்பர் வந்து நீக்கியிருப்பாரு. சரியா? ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனோட ஸோ இந்த எபிசோட முடிச்சுக்கலாம். ஸோ இன்னொரு கண்டென்ட்டோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள், பயணிப்போம் அரசு அதிகாரிகளே. வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.